இனி நம்ம பார்க்க போகிறது இந்த டெவில் வியர்ஸ் பிராடான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர்வான படம் தான். உங்களை எத்தனை பேர் உங்கள் கெரியர் க்ரோத்துக்கும் உங்கள் பர்சனல் லைஃபுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க, பிடிக்காத வேலை பட் சேலரிக்காகவும் ப்ரொமோஷனுக்காகவும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கான படம் தான் இது. அதுக்குன்னு இந்த படத்தில் வர மாதிரியான முடிவெல்லாம் டக்குன்னு எடுத்துடாதீங்க. சொல்ல வர கருத்தை பார்த்துட்டு அப்புறம் யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனல் மோட்டிவேஷனல் எப்படி வேணா எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தரமான படம் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த படத்துடைய 2வது பாகம் இப்போ ரீசெண்டாக வெளியாகி நல்ல வரவேற்பு கொடுத்துட்டு வருது. ஸோ அதனால தான் இந்த படத்துடைய முதல் பாகத்தை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரியில் போகலாமா? இந்த மூவி முதல் காட்சிலேயே ஆண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க ஒரு இன்டர்வியூக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு ஆசைங்க. அதனால பெரிய மேகசின்ல இவங்களுக்கு ஜாப் இன்டர்வியூ கிடைச்சிருக்குது. ஸோ அதுக்கு தான் தயாராகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாடர்ன் உலகத்தில் இவ வயசுல இருக்கிற பொண்ணுங்களாம் ஸ்டைலிஷா ஃபேஷனா மாடலா ட்ரெஸ் பண்றப்போ இவன் மட்டும் கொஞ்சம் அடக்க உடக்கமா எந்த ஒரு பந்தாவும் இல்லாம மேக்கப் இல்லாம ரெடியாகி கிளம்பி போயிட்டு இருக்கிறா. ஆக்சுவலி இவ இன்டர்வியூக்காக போறது ரன்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஷன் மேகசின் கம்பெனிக்கு. ஆனா நம்ம அம்மனி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்களா, அதனால அந்த பில்டிங்ல வந்ததுமே எல்லாருமே இவ்வளோ ஒரு மாதிரி பாக்குறாங்களா. உள்ள வந்ததுமே ரிசப்ஷன்ல வந்து கேக்குறா, மெரண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றப்போ அங்கிருந்து ஒரு பொண்ணு பாக்குறா. என்ன இன்டர்வியூக்காக வந்திருக்கிறீங்கன்னு கேட்டதும் ஆமான்னு சொன்னதுனால சரி உள்ள வாங்க அப்படின்னு வந்து சொன்னா, அந்த எமிலிங்கிற பொண்ணு நம்ம ஹீரோனை மேலேங்கிலையும் பாக்குறா. ஏன்னா இந்த இடத்துக்கும் அவளுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்பதான் மெரண்டாவை பத்தி அந்த எமிலி சொல்றா, ஆக்சுவலா நான் தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட், அவங்களுக்கு இன்னொரு உதவியாளர் தேவை, அதனால தான் அவங்களுக்கு இன்டர்வியூக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. மெரண்டா இந்த கம்பெனில சீஃப் எடிட்டரா இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஃபேஷன் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பெரிய ஜாம்பவான், ரொம்ப திறமையானவங்க. ஒரு வேலைன்னு எடுத்துக்கிட்டா அதுல பெர்ஃபெக்ஷன் 100% எதிர்பார்ப்பாங்க. சின்ன தப்போ அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாச்சும் பண்ணா கூட அவ்வளவுதான், காரணமே கேட்காம இறக்கம் இல்லாம உடனே வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஆல்ரெடி இந்த வேலைக்கு 2 பொண்ணுங்க வந்தாங்களாம், 2 பேரையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம். அதுவும் 2-3 வாரம் தான் தாக்கு பிடிச்சாங்களாம். அவங்களாலே முடியல, மேடமும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஆனா இங்க 1 வருஷம் நீ தாக்கு பிடிச்சனா அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீ எங்கனாலுமே வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். உலகத்துல எந்த மேகசின் போனாலும் உனக்கு வேலை கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இது பிரபலமான நிறுவனம். அண்ட் மிரண்டாவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. அதனால இந்த வேலைக்கு ஏகப்பட்ட பொண்ணுங்க லைன்ல நிக்கிறாங்க. உங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றப்போ நல்ல ஒரு வேலைக்கு தான் வந்திருக்கிறோம்ட்டு இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்போ பாத்தீங்கன்னா அந்த எமிலிக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது, மிரண்டா வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான், இந்த தகவல் எல்லாருக்குமே பாஸ் பண்றா. அந்த இடமே ரொம்ப பதட்டமாகுது. ஆபீஸ் தலைகளை மாறி போகுது. எல்லாருமே அங்கேயுமா ஓடுறாங்க. டெஸ்க்ல ஏனாத்தனன் கிடக்கிற ஃபைல்ஸை சரி பண்றாங்க, ஒழுங்குபடுத்துறாங்க, சாப்பாடெல்லாம் ஒளிச்சு வைக்கிறாங்க, ஷூ போட்டு வந்தவங்களா ஹீல்ஸை மாட்டுறாங்க, லிப்ஸ்டிக் போடுறாங்க, மேக்கப் போடுறாங்க. இதை வச்சு தெரியுது மிரண்டாவை பார்த்தாலே இந்த ஆபீஸ் அப்படி நடுங்கி போயிடும் சொல்லிட்டு. இப்போ அந்த மிரண்டாவை தான் காட்டுறாங்க. இந்தியன் சினிமாவில் எப்படி ஒரு ஹீரோக்கு மாஸ் என்ட்ரி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் அந்த அம்மா அப்படியே காரை விட்டு கீழே இறங்கி வருது. அப்படியே ஒரு ஸ்டைலா நடந்து வராங்க. அப்படியே ஒரு கர்வம். அவங்க எதிர்த்தாப்புல வராங்களா பயந்து அப்படியே வழி விட்டுறாங்க. பக்கத்துல வரதுக்கே யோசிச்சு ஓடுறாங்க. அப்படியே லிப்ட்ல வந்து இப்போ வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க பாருங்க. எமிலி ஓடி வந்து அவங்களுடைய ஷெட்யூல் என்ன, என்னென்ன பிளான், எங்க போகணும், மீட்டிங் என்ன, எல்லாத்தையுமே சொல்றா. அப்படி பேசிக்கிட்டே ஹீரோயின் வெளியே இருக்கிறாங்கல்ல, ஆமா அந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்கிறப்போ உங்களுக்கு அசிஸ்டன்ட் தேவைன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதுக்கு தான் ஒரு பொண்ணு இன்டர்வியூக்காக வந்திருக்கிறா. சரி ஓகே அந்த பொண்ணை உள்ள அனுப்பு அப்படின்னு சொல்ல இவளும் பம்மிக்கிட்டு மேடம் கூப்பிடுறாங்க உள்ள போ அப்படின்னு சொன்னதுனால கையில ஒரு பை இருக்குது பாருங்க, அதை தூக்கிட்டு போறா. இதை எங்க தூக்கிட்டு போறா அப்படின்ட்டு எமிலி அதை பிடிங்கி ஓரத்துல போட்டு ஏற்கனவே பணம் மாதிரி வந்திருக்கிற போ என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்ட்டு பயந்து தான் உள்ள அனுப்ப இவ வந்ததுமே மிரண்டா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அன்றாட வேலையை பார்த்துக்கிட்டு இவங்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. மிரண்டா அதிகமா பேச மாட்டாங்க. ஒரு விஷயத்தை ஒரே தடவை மட்டும் தான் சொல்லுவாங்க. சோ நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறதுனால இந்த வாய்ப்பை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவருடைய திறமை தகுதி எல்லாமே சொல்றான். இதுக்கு முன்னால ஒரு சின்ன மேகசின்ல சீஃப் எடிட்டரா வேலை பார்த்தாலாம். ஆனா பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆகணுங்கிறது தான் அவருடைய கனவா. அதனால தான் நியூயார்க்கு வந்த உடனே, அதாவது இங்க வந்த உடனே இருக்கிற எல்லா மேகசினுக்குமே ஜாப் அப்ளை பண்ணிருக்கிறா. அதிர்ஷ்டவசமா நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய இந்த மேகசின்லயே அவளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது போக காலேஜ் படிக்கிறப்பவே ஜேர்னலிஸ்ட் சம்பந்தப்பட்ட தேர்வுல நேஷனல் அளவுல இவ முதல் இடத்துல வந்தாலாம். அப்படின்ட்டு இவளுடைய திறமையை பத்திலாம் சொல்றப்போ மிரண்டாவுக்கு பெருசா இம்ப்ரெஸ் ஆன மாதிரியே தெரியல. ஏன்னா இவளுடைய உடை தோற்றம் இந்த இடத்துக்கு சுத்தமா செட் ஆகல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இவங்க வராங்கன்னு தெரிஞ்சதும் பொண்ணுங்க ஹீல்ஸை மாட்டினதும் லிப்ஸ்டிக் போட்டு மேக்கப் போடுறத நம்ம பார்த்தோம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க ரொம்ப மாடலா ஃபேஷனா தான் இருக்கணும் போல. சோ அதனால வேண்டா வரப்ப தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அது நம்ம ஹீரோனால புரிஞ்சுக்க முடியுது. சரி இதுக்கு முன்னால எங்களுடைய மேகசினை நீங்க படிச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்டா படிச்சது கிடையாதுன்னு சொல்லிட்டு நேர்மையா சொல்றா. என்னை பத்தி உனக்கு தெரியுமா, இதுக்கு முன்னால கேள்விப்பட்டிருக்கேன்னு கேட்டா இல்ல நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டதே கிடையாது, இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் எமிலி சொன்னாங்க. அப்படியா சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்னு சொல்றப்போ நம்ம எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னால ஒரு விஷயம் சொல்றா. எஸ் இந்த ஃபேஷன் உலகத்துக்கு நான் பொருத்தம் இல்லாத ஒரு பொண்ணு தான், ஆனா என்கிட்ட திறமை இருக்கு, நல்ல ஒரு தகுதி இருக்கு, நான் ஒரு ஸ்மார்ட், எந்த ஒரு விஷயத்தையும் நான் எளிமையா கத்துப்பேன் அப்படின்னு ரொம்ப
நம்பிக்கையா பேசினதும் இவ்வளவு நேரம் வேண்டா வெறுப்ப கேட்ட அந்த மிரண்டா கொஞ்சம் தலையை நிமிந்து அவளை பாக்குறா. ஓகேங்க, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்றப்போ இந்த பொண்ணுகளை என்னமோ இருக்குது, நம்ம தான் தப்பு கணக்கு போட்ட அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க அவளும் கீழே இறங்கி அப்படியே பில்டிங் விட்டு வெளியே போறப்போ எமிலி ஓடி வந்து ஆண்ட்ரியா உங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாங்க மேடம் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை இவங்க ஃப்ரெண்ட்ஸோட சும்மா ஜாலியா கொண்டாடுறாங்க. ஹீரோனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான், அவன் பேரு நேட். ரெண்டு பேருமே லிவிங் டுகெதர்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. இது போக அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அப்படி ஜாலியா கொண்டாடுறப்போ ஆக்சுவலா இவ்வளவு தவிர்த்துங்க இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே இவ வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கிற அந்த ஃபேஷன் மேகசின் பத்தியும் மெரண்டாவை பத்தியும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அந்த மேகசின் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு திறமை இருக்கு, தகுதி இருக்கு, எவ்வளவு ஸ்வீட்டான பொண்ணு எதுவுமே முக்கியம் கிடையாது. முழுக்க முழுக்க அங்க ஃபேஷன் மாடல் அந்த உலகமே வேற. ஆனா ஒன்னு எப்படிதான் அங்க வேலைக்கு எடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியலன்ட்டு இப்படி சொல்லி கலாய்ச்சி பேசுறாங்க. அப்புறம் அவளும் அவளுடைய பாய் ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே சந்தோஷமா அப்படியே ரொமான்டிக்கா பேசிட்டு வராங்க. இப்ப மறுநாள் காலையில எந்திரிச்சிட்டுமே போன் ரிங் ஆகுது. என்னன்னு பார்த்தா எமிலி தான். இன்னுமா தூங்கிட்டு இருக்கிற, வேகமா ஆபீஸ்க்கு வான்னு சொல்லிட்டு கூடவே வரும்போது 4 காஃபி மெரண்டாவுக்காக வாங்கிட்டு வான்னு சொல்றா. என்னடா இது, ஆபீஸ் 9 மணிக்கு தான், இவங்க சீக்கிரமா வாங்கிட்டு வர சொல்றாங்களே அப்படின்ட்டு இவளும் சரி முதல் நாள் தானே அப்படின்ட்டு காஃபி வாங்கிட்டு வரா. இவ்வளவு லேட் அப்படின்ட்டு எமிலி வாங்கிட்டு உள்ள போய் மெரண்டா கிட்ட கொடுக்குறா. மெரண்டா பொறுத்த வரைக்கும் ஆபீஸ் 9 மணினா அதுக்கு முன்னால சீக்கிரமா வந்துருவாங்களாம். அவங்க வரதுக்கு முன்னால நம்ம சீக்கிரமா வந்துடணுமா. அப்புறம் இவளுக்காக டெஸ்க் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறா. இந்த வேலையோட சீரியஸ்னஸே உனக்கு தெரியல, போக போக தான் உனக்கு தெரியும். எக்காரணத்தை கொண்டு உன் சொந்த வேலைக்காக இந்த டெஸ்க்கை விட்டு மட்டும் எஞ்சி போயிடாத. அப்புறம் உள்ள ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு, மேம் கூப்பிடுவாங்க, எதுவும் உதவினா என்னன்னு போய் கேட்டுக்கோ சரியா, நான் ஒரு 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வரேன்ட்டு அங்கிருந்து எமிலி இவகிட்ட விட்டு போயிருந்தாங்க. அந்த சமயத்துல நைஜல்ன்ட்டு ஒரு மொட்டை வராரு. இந்த மேகசினோடைய டைரக்டர் தான் அவரு. இவகிட்ட ஒரு ஹீல்ஸை கொடுத்து இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு. எனக்கெல்லாம் வேணாமே, நான் ஹீல்ஸ்லாம் போட்டு பழக்கம் இல்லை அப்படின்ட்டு சொல்றப்போ இல்ல உனக்கு தேவைப்படுமா வச்சுக்கோ அப்படின்ட்டு ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரத்துல மிரண்டா இவளை கூப்பிடுறாங்க. இவ பேரே மறந்து போச்சு. உன் பேர் என்னன்னு கேட்டா ஆண்டின்னு சொல்றா. அப்புறம் ஒரு சில டாஸ்க்லாம் கொடுக்குறாங்க. ஒரு சில டாஸ்க்னு பார்த்தா பல டாஸ்கா கொடுக்குறாங்க. அங்க ஒருத்தர் இருப்பாரு, அவரை கூப்பிட்டுட்டு இந்த வேலையை முடிக்கணும், இந்த வேலையை முடிச்சுட்டு அங்கிருந்து அங்க போகணும் அப்படின்னு ஒன்னொன்னா சொல்றாங்க. அவங்க சொல்ற பேர்களையும் மறந்து போச்சு. ரொம்ப குழப்பமாயிருது. சரி மேடம் சொல்லிட்டு புரிஞ்சு புரியாம அங்க இருந்து நடந்து வராளா. ஒரு நிமிஷம் நின்று அப்படின்ட்டு இவளை மேலையும் கீழையும் பார்த்தா இவ போட்டுக்கிற ஸ்வெட்டர் ஸ்கர்ட், அதுலயும் முக்கியமா அவ போட்டுக்கிற ஷூ அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஜஸ்ட் தட்ஸ் ஆல் அப்படின்ட்டு இந்த ஷூவை பார்த்து சொல்றாங்க. அதுக்கான அர்த்தம் ஷூவை உடனே மாத்தணும் போல. ஓ இதுக்கு தான் மொட்டை ஹீல்ஸை கொடுத்துட்டு போனாரா அப்படின்ட்டு அந்த ஹீல்ஸை போட்டுக்கிறா. கொஞ்ச நேரத்துல எமிலியும் வந்துருதா. இவ விட்டு போன 5 நிமிஷத்துல செத்து பொழைச்ச மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்ட்டு சொல்ல. சரி என்ன வேலை சொன்னாங்கன்னு சொன்னா அந்த வேலையெல்லாம் மறந்து போச்சு, நீங்களே போயிட்டு உள்ள போய் வரீங்கன்னு சொன்னா நான் உள்ள போய் கேட்கறதா. மெரண்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வியா இருக்கட்டும், ஒரு பதிலா இருக்கட்டும், ஒரு முறை தான் சொல்லுவாங்க, அதுக்கு மேல கேட்க முடியாது. சரி நான் பாத்துக்கிறேன், நீ ஃபர்ஸ்டே வந்திருக்கிறல்ல அப்படின்ட்டு எமிலி வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியா அவங்களுக்காக வேகமா காஃபி வாங்கிட்டு வருது. போன்ல கிளைண்ட் பேசினா கூட நோட் பண்றதுக்குள்ளே போனை வச்சிருந்தாங்க. இந்த ஃபேஷன் மேகசின்ங்கிறது ரொம்ப பரபரப்பா ரொம்ப வேகமா இருக்கிறாங்க. அந்த வேகத்துக்கு இவளால ஈடு கொடுக்கவே முடியல. அவங்க லிஸ்ட் போட்டு கொடுக்கறதுலாம் ஏதோ வீட்டு வேலைகள் பாக்குற மாதிரி வாங்கி கொடுக்குறா. எமிலிலாம் எப்படா இது ஒத்தையா சமாளிச்சு அப்படின்னு தான் அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்கோ, நாங்க போய் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு எமிலியும் அவ ஃப்ரெண்டும் அங்க இருந்து போறாங்க. எமிலி ஃப்ரெண்டு கலாய்க்கிறா, யார்டி அது ஸ்வெட்டரும் ஸ்கர்ட்டும் போட்டுக்கு பலா மாதிரின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு போறாங்க. அது இவ காத்துல விழல. அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இவ கேஃப்டேரியாவுக்கு சாப்பிட வரா. அவங்க ஒரு ஃபுட்டை மட்டும் யாரும் பெருசா எடுத்து சாப்பிட்ட மாதிரி தெரியல. இவ போய் ஆசையை எடுத்து சாப்பிடுறா. அப்ப அந்த நைஜலுங்கிற மொட்டை இருக்கிறாரு, என்ன அதைய சாப்பிட போற அப்படின்னு கேக்குறாரு. என்ன இது சாப்பிட்டா என்ன, இல்ல இது சாப்பிட்டா இன்னும் வெயிட் போடும், நீ ஏற்கனவே கொஞ்சம் குண்டா இருக்கிற அப்படின்ட்டு இவ்வளவு பார்த்து சொல்றாங்க. எது நானே உங்களுக்கு குண்டா தெரியறனா, எங்க என்னுடைய ட்ரெஸ் சைஸே 6ங்கன்னு சொல்றப்போ ஆக்சுவலா யூஎஸ்ல பொண்ணுங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து ஒரு கேட்டகரி படுத்தி வச்சிருப்பாங்க. 0, 2, 4 அப்புறம் 6 அப்படியே 8, 10 அப்படின்னு சொல்லிட்டு இரட்டைப்படியா போயிட்டு இருக்குதும் போல. அதனால தான் வந்து 6ன்னு சொல்லியிருப்பா. ஆனா இப்ப இருக்கிற ஃபேஷன் உலகத்துல பொண்ணுங்கலாம் சாப்பிடாம அவங்களுடைய உடம்ப 0 சைஸுக்கு வந்து கொண்டு வர ட்ரை பண்றாங்களாம். ஏன்னா அந்த சைஸு கொண்டு வந்தா தான் ஒல்லின்னு வந்து சொல்லுவாங்களாம். அது இவ சொல்றா, நான்லாம் அப்படி இருக்க மாட்டேன், நல்லா நினைச்சதா சாப்பிடுவேன், ஏன் இஷ்டத்துக்கு இருப்பேன், இந்த ஃபேஷனுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு இந்த மொட்டைக்கு மிரண்டா வந்து கால் பண்ணி உடனே வந்து கூப்பிடுறாங்க. உடனே 2 பேருடைய சாப்பாடை டஸ்ட்பின் எடுத்து போட்டு பாதிலேயே கையை பிடிச்சி கூப்பிடுறாரு. எங்கன்னு கேட்டா மிரண்டா கூப்பிடுறாங்கன்னு 2 பேருமே அப்படி வராங்க. ஆக்சுவலா பார்த்தோம்னா ஒரு முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்குது. சில ஃபேஷன் டிசைனர்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாசம் இதில் நம்ம எந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணலாம், இவங்களுடைய மேகசின்ல கவர்ல எந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டோவா கொண்டு வரலாம். ஏன்னா இவங்க மேகசின்ல எந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வராங்களோ அதுதான் நெக்ஸ்ட் ஒரு மாசத்துக்கு இங்க ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குமா. அதை சூஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் மிரண்டா கிட்ட தான் இருக்கு. ரொம்ப குழப்பமா இருந்துகிட்டு இருக்காங்க, எதை சூஸ் பண்றதுனே தெரியல. நைஜலும் உதவி பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோன் பேக்க முடிச்சு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பேசுறது எல்லாமே ஃபேஷன் உலகத்தோட அந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரியோட புரியாத வார்த்தைகள். இது எல்லாமே இவ கேட்டுட்டு இருக்கா. என்னமோ நோட் பண்ற மாதிரி நோட் பண்றா. அப்போ ஒரு லேடி வந்துட்டு கேட்கறாங்க, மேடம் இந்த 2 பெல்ட்டுமே வேற வேற கலர்ல இருக்கு, இதை எதை சூஸ் பண்றதுனே தெரியலையே அப்படின்னு சொல்றப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற இவ திடீர்னு ஒரு மாதிரி சிரிச்சிருந்தா. எல்லாருமே இவள் திரும்பி பாக்குறாங்க. மிரண்டா கேட்கறா, எதுக்கு சிரிச்சுன்னு கேட்டா, இல்ல மேடம் 2 பெல்ட்டுமே ஒரே மாதிரி ஒரே கலர்ல தான் இருக்கு, இதுல எதை சூஸ் பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னாங்கல்ல, அதான் சிரிச்சேன், சாரி எனக்கு இதை பத்தி தெரியாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றா. அப்போ
மிரண்டா பார்த்தீங்கன்னா என்னதான் அவங்க வேலையில பிஸியா இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அவங்க போட்டுக்கிற உடையெல்லாம் கவனிச்சிருப்பாங்க போல. அப்பப்போ நீ என்ன நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிற, ஃபேஷனுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்ல, நம்ம மத்தவங்க மாதிரி கிடையாது, நம்ம ரொம்ப அடக்கமான பொண்ணு அப்படின்ட்டு உன்னை நீயே வந்து ரொம்ப பெருமைப்படுத்தி காமிச்சுக்கிறியா? ஃபேஷனுக்கும் உனக்கும் ரொம்ப தூரம் நினைச்சாலும் அதுதான் உண்மை இல்ல. நீ போட்டுக்கிற இந்த ஸ்வெட்டர், இந்த ஸ்கர்ட், இந்த ஷூ எல்லாமே ஒரு காலத்துல எங்களை மாதிரி யாரோ ஒருத்தங்க சூஸ் பண்ணது தான். கண்டிப்பா அதை விளம்பரப்படுத்திருப்பாங்க, பெரிய ஃபேமஸான பிரபலங்கள் அதை போட்டிருப்பாங்க, அதை பார்த்து பெரிய கடைகள்ல கொண்டு வந்திருப்பாங்க, அதை வச்சு மலிவான கடைகள்ல அதை காப்பி பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அது உங்ககிட்ட வந்து சேர்ந்திருக்கும். ஸோ ஃபேஷனுக்கு பின்னால பெரிய பிசினஸ் மார்க்கெட்டே இருக்கு. இன்னைக்கு நாங்க மேகசின்ல சூஸ் பண்ற என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் ஓ அந்த பத்திரிகையிலே வந்திருக்குதா வாங்கிக்கலாமே அப்படின்ட்டு மக்கள் போட்டி போட்டு வாங்குவாங்க. படிப்படியா அது மலிவான கடைக்கு வரும், சாதாரண மக்களும் அதை வாங்குவாங்க. இப்படிதான் இந்த ஃபேஷனுங்கிற விஷயம் மக்களை ஆட்டி படைக்குது. இது நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய மேட்டரை வந்து சொல்ல போய் இப்பதான் அவளுக்கு புரியுது பேன் கேட்டுட்டு இருக்கிறா. பட் கொஞ்சம் அவமானமா ஆயிடுச்சு. இதை வந்து வீட்டில் அவளுடைய பாய் ஃப்ரெண்ட புலம்புறா. ஐயோ லைட்டா சிரிச்சிட்டா, அந்த கலர் ரெண்டும் ஒண்ணுதான் சொன்னேன், சம்பந்தம் இல்லாம மணிக்கணக்கா ஃபேஷனை பத்தி பாடம் எடுத்துட்டாங்க, எனக்கு முடியல. இதனால தான் இதுக்கு முன்னால இருந்த 2 பொண்ணுங்க வேலையை விட்டு போயிருப்பாங்களோ, ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும் ஒரு ரைட்டர் ஆகணும்னு சொல்லி தான் இங்க சேர்ந்தேன். ஆனா ஃபேஷன் 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 மட்டுமே என் மண்டைகளை திணிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வருஷம் தாக்கு பிடிச்சிட்டு அப்புறம் ஏதாச்சும் ஒரு மேகசினுக்கு ஓடிட வேண்டியதான் அப்படின்ட்டு இப்படி ஒரு முடிவு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் சீன் மாண்டேஜ்ல போகுது. மிரண்டா வாராங்க, அவங்க கோட்டை கழட்டி இவ டெஸ்க்ல போடுறாங்க, அப்புறம் போயிருந்தாங்க. வாராங்க, கோட்டை கழட்டி போடுறாங்க, போறாங்க. ஸோ இந்த கோட்டை எடுத்து வைக்கிறது தான் இவருடைய வேலை. இதோட மட்டும் இல்லாம மிரண்டாவுடைய நாயை வாக்கிங் கூப்பிட்டு போறது, அவளுக்கு சர்ஃபிங் பிடிக்கும்னு சொல்லிட்டு போர்டு வாங்கிட்டு வருது. ஜேர்னலிசம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இவங்க எல்லா எடுபடி வேலைகளும் மிரண்டாவுக்காக பண்றாங்க. இப்படி நாள் முழுக்க இந்த மிரண்டாவுக்காக வேலை பார்த்துட்டு வீக்கெண்ட் டைம்ல ஒரே ஒரு நாள் நிம்மதியா ஊர்ல இருந்து வந்த அப்பாவோட ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறா. அப்பாவுக்கு இவ வேலை பார்க்கறது எல்லாமே தெரியும். இந்த மேகசின்ல நீ ஜாயின் பண்ணி ஒரு ரைட்டரா ஒரு ஆர்டிகிள் கூட எழுதல, ஜேர்னலிசம் சம்பந்தமா எதுவுமே பண்ணல, அப்ப எதுக்காக இந்த வேலை பார்க்கறேன்னு கேட்டா, அப்பா ஒரே ஒரு வருஷம் இங்க வேலை பார்த்தா போதும், அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மேகசின்ல கண்டிப்பா வேலை கிடைச்சிரும் அப்படின்ட்டு அதனால தான் நான் இருக்கிறேன்ட்டு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என்னமோமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே மிரண்டா கால் பண்றா. என்னடா இது இன்னைக்கு கால் பண்றாங்க, என்ன மேம்னு கேட்டா, நான் மியாமில இருக்கிறேன், நாளைக்கு காலையில நான் நியூயார்க் வந்து சேரணும், பட் இங்க கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்குன்னு எல்லா ஃபிளைட்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு, ஏதாச்சும் ஏர்லைன்ஸ்க்கு கால் பண்ணி எனக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணி கொடுன்னு சொல்றப்போ அவ்வளவுதான் இன்னைக்கு இருந்த ஒரு நாள் சந்தோஷமும் போச்சு. சாப்பாடு விட்டு பாதிலே இருந்துச்சு. இருக்கிற ஏர்லைன்ஸ் டிராவல் ஏஜென்ட்னு எல்லாருக்குமே கால் பண்ணி பாக்குறா. வெதர் மோசம்னா எந்த ஃபிளைட்ஸ் தான் அங்கிருந்து கிளம்பும், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாக்குறா. பக்கத்துல இருந்து பாக்குற அப்பாவுக்கே இப்படி ஒரு பாசம் சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. அப்பாவும் போனும் ரெஸ்டாரண்ட்ல இருந்து பாதிலே வெளியே கிளம்பி வந்துருந்தாங்க. ரோட்ல வரும்போது கத்தி கத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கிறா. பிரைவேட் ஜெட் முத கொண்டு ஏன் விட்டா பிளைட்ஸ் ஓட்டக்கூடிய பைலட்டுக்கு கால் பண்ணி பேசுவா போல. கேபை பிடிச்சி 2 பேருமே வீட்டுக்கும் வந்தாச்சு. இதை மிரண்ட கிட்ட வந்து சொல்றா, இந்த பிளைட்ஸும் இல்ல மேம் சொன்னா, எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது, நான் காலையில அங்க இருந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த அம்மா சொன்னதே சொல்லுது. அவ்வளவுதான் போச்சு போச்சு, நாளைக்கு எனக்கு வேலை போச்சு அப்படின்ட்டு அப்பா கிட்ட புலம்புறா. அப்பா சொல்றாரு, பேசாம நேஷனல் கார்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வேணா கால் பண்ணி உங்க பாஸ் இங்க கொண்டு வந்துடலாமா அப்படின்ட்டு இப்படி வந்து சொல்ல, அப்பா ஜோக் பண்ணாதீங்கப்பா, ஆமா அப்படி எதுவும் வாய்ப்பு இருக்கா என்ன அப்படின்னு கேட்க, அட போமா நீயும் வேலையுன்ட்டு அப்பாவே டென்ஷன் ஆகுறாரு. இவ மறுநாள் பாத்தீங்கன்னா மிரண்டா செம்ம கோவத்துல இருக்கிறா. ஆபீஸ்ல இவ போறா. நினைச்ச மாதிரி அவளால காலையில இங்க வந்து சேர முடியல போல. உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தா உன்னால முடிக்க முடியாதா, நீங்க என் பசங்களுடைய ஸ்கூல் ப்ரோக்ராம் ஒன்று இருந்துச்சு, நான் அங்கதான் போக வேண்டியதா இருந்துச்சு அப்படின்னு சொல்றப்பதான் தெரியுது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ட்வின்ஸ் பொண்ணுங்க இருக்கிறாங்க. மேம் நான் எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் வெதர் மோசங்கிறதுனால எந்த ஃபிளைட்ஸுமே கிளம்பல, பிரைவேட் ஜெட் முத கொண்டு ட்ரை பண்ணி பார்த்தேன்னு சொன்னா, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, அதை நீ செஞ்சு முடிக்கணும், சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாதுன்ட்டு ரொம்ப கடுமையான சொற்களை இவளை திட்ட. ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. அப்படி கண்ணை கசக்கிக்கிட்டு அங்கிருந்து ஆஃபீஸை விட்டு வெளியே வரா. அப்போ பார்த்தீங்கன்னா நைஜல் வந்து என்னமோ வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. நைஜல் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இப்போ இவகிட்ட வந்து பழக ஆரம்பிச்சிட்டாரு. அவர்கிட்ட போய் புலம்புற, அந்த மாதிரி திட்டாங்க. அதுவும் எதுக்காக திட்டாங்க தெரியுமா, செய்யவே முடியாத ஒரு விஷயத்தை கொடுத்து அதுக்கு திட்டுறாங்க. கிளைமேட் மோசம், ஃபிளைட் கேன்சல்லாம் நான் என்ன பண்ண முடியும்னு வந்து சொல்றப்போ, உனக்கு இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னா பேசாம வேலையை குயிட் பண்ணின்னு சொன்னா, என்ன நைஜல் இப்படி சொல்றீங்க, வேலையோட சொல்லி எனக்கு பிடிச்ச ஜாப், இங்க ஒரு வருஷம் இருந்துட்டு எப்படியாச்சும் நான் வேற மேகசின் கூட போயிருவேன், அது வரைக்கும் தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்றப்போ, அப்போ ஒன்ன நீயே மாத்தணும், மிரண்டாக்கு ஏத்த மாதிரி நீ மாறணும் அப்படின்னு சொல்றப்போ ஒண்ணுமே புரியல. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து கூப்பிட்டு போறாரு. ஸோ இங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டு நீ ஃபேஷனா மாடலா மாறினா மட்டும்தான் மிரண்டாவுக்கு உன் மேல கோபம் தனியும், அவளை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே என்ன பண்றது, வாழ்க்கையில ஃபேஷனுங்கிறது விஷயத்துக்கு மட்டும் நான் சமரசமே செய்ய மாட்டேன்னு நினைச்சேன், ஆனா என்னுடைய கரியருக்காக நான் இதை வந்து பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நைஜல் இவளை டோட்டலா சேஞ்ச் பண்றாரு. இவன் மறுநாள் இந்த மாதிரி காஸ்டியூம் எல்லாம் போட்டு வரதை பார்த்து எமிலியும் அவன் ஃப்ரெண்டும்
அடிச்சு போறாங்க. 2 பேரும் கலாய்ப்பாங்கல்ல, கிண்டல் பண்ணுவாங்கல்ல. எமிலி ஃப்ரெண்டே சொல்றா, எங்க பாட்டி ஆளே டோட்டலா மாட்டா அப்படின்ட்டு அவங்களே ஆச்சரியமா பாக்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம அம்மனி பாத்தீங்கன்னா டோட்டலா சேஞ்ச். ஒவ்வொரு நாளும் விதவிதமான ட்ரெஸ், விதவிதமான காஸ்டியூம்லாம் போட்டு கலக்குறா. அப்பதான் ஒரு நாள் மிரண்டா இவளை யதார்த்தமா பாக்குறா. இவ போட்டுக்கிற காஸ்டியூம், அந்த டிசைன் எல்லாமே அவளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண வைக்குது. ஸோ இப்படியே ஆஃபீஸ் ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருக்குது. ஒரு நாள் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ணிக்கிறாங்க. யாரு? நம்ம ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்ட், அது போக ஒரு பொண்ணும் ஒரு பையனும் கூட இருப்பாங்கல்ல. அதுல அந்த பொண்ணு பேர் லில்லி, அந்த பையன் பேர் பீட்டர். உங்களுக்காக நான் கிஃப்ட்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு விதவிதமான கேட்ஜெட்ஸ் அண்ட் லில்லிக்கு லிமிடெட் எடிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிரீமியம் பேக் கூட வந்து கொடுக்குறா. இது எல்லாமே மிரண்டாவுக்கு கிஃப்டா வந்தது. அதை வேணான்ட்டு நம்ம ஹீரோன் கிட்ட அவங்க கொடுத்துருப்பாங்க போல. அதான் நான் உங்களுக்காக கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு கொடுக்குறப்போ, என்னடி இப்படி கலக்குற, அந்த இடத்துல நீ கொஞ்ச நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டேன்னு நினைச்சோம், ஆனா ஆளே டோட்டலா மாறிட்டியே. விதவிதமான ட்ரெஸ், விதவிதமான கிஃப்ட்ஸ், பிரமாதண்டி. சரி விடுங்க விடுங்க, நம்ம ஜாலியா மஜாவா இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்பதான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வந்திருப்பால, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கிறான்ப்பா அப்படின்ட்டு ரிலாக்ஸா உட்காந்தா அடுத்த செகண்டே போன் வருது. யாருன்னா மிராண்டா தான். ஐயோ கைஸ், நீங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துருதா. இவ டோட்டலா மாறி போனதை நினைச்சு அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கே வருத்தமா இருக்கு. நேரா எங்க வரானா, ஜேம்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தரை பாக்குறதுக்காக வரா. அவர் வீட்டுல ஒரு பார்ட்டி ஒன்று போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த ஜேம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான டிசைனர். மிராண்டாவுக்காக பார்த்து ஏதோ டிசைன் பண்ணிருக்காரு. அதை வாங்கிட்டு வர சொல்லி தான் மிராண்டா இவளை அனுப்பியிருப்பா போல. அதை வாங்கிட்டு கிளம்புறப்போ, வந்தது வந்துட்டீங்க, எதுவும் குடிச்சிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்ல, சரி ஓகே அப்படின்னு ஒரு ட்ரிங்க் எடுத்து குடிக்க போறா. அப்போ அங்க இருந்து ஒருத்தி இவளை பார்த்துட்டு வரான். இதையா குடிக்க போறீங்க, இது தலை வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் தாம்சன் அறிமுகப்படுத்திக்கிறான். இங்க வரவங்க எல்லாருமே விஐபி தானே. தாம்சனா, நான் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றப்போ, நான் ஒரு ரைட்டர்னு சொன்னதுக்கு அப்புறமா, ரைட்டர் தாம்சனா நீங்க, நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேனுங்க அப்படின்ட்டு இவ்வளவு நல்லா பேச ஆரம்பிக்கிறா. எனக்கும் உங்களை மாதிரி ஒரு பெரிய ரைட்டர் ஆகணும் தான் ஆசைங்க. இப்ப மிரண்டா கிட்ட தான் நான் அசிஸ்டண்டா வேலை பார்க்கறேன் அப்படின்னு வந்து சொல்றப்போ, இது மிரண்டா கிட்ட அசிஸ்டண்டாவா, ரொம்ப கஷ்டமாச்சுல அப்படின்னு வந்துட்டு அந்த வேலையை வச்சு கலாய்க்கிறாரு. ஆமா கொஞ்ச நாள் இங்க தாக்கு பிடிச்சிட்டு நல்ல ஒரு மேகசீன்ல ரைட்டரா சேர்ந்துடணும்பா, இதுதான் நம்ம கனவு அப்படின்னு சொன்னதும், நீங்க ஏதாச்சும் ரைட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டா, நிறைய வச்சிருக்கிறேன். ஓகே, அதுல ஏதாச்சும் எனக்கு அனுப்புங்க, அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து இப்படி சொல்ல, உண்மைதான் சொல்றீங்களா அப்படின்னு இவளுக்கு தலகால் ஓடல. கண்டிப்பா நான் ஏதாச்சும் முடிஞ்ச அளவுக்கு பண்றேன்னு சொல்ல, ஓகேன்ட்டு தாம்சன் கிட்ட நல்லா பேசி பழகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஆண்ட்ரியா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபேஷன் வேர்ல்டு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டிசைன், மாடல், அது இதுன்ட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மிரண்டா நைஜல் கூட போய் தெரிஞ்சுக்கிறாங்க. முன்னெல்லாம் கொடுத்த வேலையை சொதப்போவ தெரியுமா, இப்ப நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா மிரண்டாக்கு தேவையானது எல்லாத்தையுமே முன்கூட்டி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறாங்க. என்ன நேரத்துலயும் இவங்க என்னனாலும் கேட்பாங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு வேலையை சொல்றதுக்கு முன்னாலேயே நான் அதை பண்ணிட்டேன், இதை செஞ்சுட்டு அப்படின்னு சொல்ல, மிரண்டாவுக்கு நம்ம ஹீரோன் கிட்ட இப்போ நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்படுது. அதனால ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்குறாங்க. அந்த புக்கை எடுத்துட்டு வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்றாங்க. மொட்டையா சொல்றாங்க. என்ன புக்கு, எங்க கொண்டு வந்து சேர்க்கணும் எதுவுமே தெரியல. ஆபீஸ்ல எமிலி கிட்ட தான் கேட்டு விசாரிக்கிறா. மேம் அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிட்டியா அப்படின்ட்டு கொஞ்சம் எமிலிக்கு பொறாம தான். இருந்தாலுமே என்ன பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா கூட சொல்றாங்க. எங்க பாரு, இந்த நோட் மேமோடைய டிசைன் நோட்டு. வீட்டுல போயிட்டு அவங்க வீட்டுல போடக்கூடிய டிசைன்லாம் இதெல்லாம் தான் குறிச்சு வைப்பாங்க. காலையில அது ஆபீஸ்க்கு வந்துடும். இந்த நோட்டு மட்டும் இல்ல, கூடவே நீ 2 ட்ரெஸ் எடுத்துட்டு போகணும். அதுதான் அவங்க நாளைக்கு காலையில ஆபீஸ்க்கு போட்டு வருவாங்க. நேரா இதை எடுத்துட்டு போற, இந்த 2 ட்ரெஸ்ஸையும் பக்கத்துல ஒரு அறை இருக்கும், அதுக்குள்ள கொண்டு வைக்கிற. இந்த நோட்டை ஃப்ளவர் இருக்கக்கூடிய ஒரு டேபிள்ல கொண்டு வைக்கிற. முக்கியமா அவங்க வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரியும் கேட்டும் கேட்காத மாதிரியும் திரும்பி வந்துகிட்டே இருக்கிற, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேலை முடிஞ்சு சொன்ன மாதிரி அந்த நோட்டையும் ட்ரெஸ் எடுத்துட்டு போறா. ஃப்ளவர் டேபிள்ல அந்த நோட்டை வைக்கணும்னு சொன்னால எமிலி, ஆனா அங்க இருக்கிறது எல்லாமே ஃப்ளவர் டேபிள் தான். எதை எங்க வைக்கணும் அப்படின்ட்டு முடிச்சிட்டு இருக்கிறா. அப்ப மிரண்டாவுடைய பொண்ணுங்க 2 பேர் இருக்கிறாங்க. 2மே செம வாளுங்க போல. உங்களுக்கு எங்க வைக்கணும்னு தெரியலையா, ட்ரெஸ் 2யும் நீங்க அந்த ரூம்ல வச்சிருங்க, அந்த நோட்டை மேல இங்க ஒரு டேபிள் இருக்கு, இங்க கொண்டு வச்சிருங்கன்ட்டு அந்த பொண்ணுங்க சிரிச்சுட்டு போயிருதுங்க. இவளும் தெரியாம அந்த நோட்டை மேல எடுத்துட்டு வரா. மேல வரவே கூடாது. அந்த பொண்ணுங்க வசமா இவளை மாட்டி விட்டு போயிட்டுங்களா. மேல மிரண்டாவுக்கும் அவங்க கணவருக்கும் ஏதோ வாக்குவாதம். அது இவளும் பார்த்துருதா, மிரண்டாவும் பார்த்துருத்தாங்க. நமக்கு எடுபடி வேலை பார்க்குற ஒரு பொண்ணு நம்ம வீட்டு சமாச்சாரத்தை பார்த்துட்டாளின்னு சொல்லிட்டு மிரண்டாவுக்கு செம கடுப்பு. மறுநாள் இதை பத்தி எமிலி கிட்ட சொன்னா, நான் உன்னை என்ன பண்ண சொன்ன, நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கிற, உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டா அவ்வளவுதான், இப்போ உனக்கு கொடுக்குற வேலைகள்லாம் எனக்கு கொடுத்துருவாங்க. இப்பதான் நான் கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்ண தெரியுமா. பல வருஷமா நான் பாரிஸ் ட்ரிப்புக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். பாரிஸ் ட்ரிப் அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை வருங்க. அது ஒரு ஃபேஷன் ஷோ. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாடல்ஸ், டிசைனர், ரைட்டர், போட்டோகிராஃபர்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே அங்க வருவாங்க. அந்த ட்ரிப்புக்கு போறது பல பெண்களுடைய கனவா இருக்கும். ஏன்னா அங்க போயிட்டு வந்தா ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு, வேற ஏதாச்சும் மேகசின் கம்பெனி போனா கூட நல்ல அங்கீகாரம் கிடைக்குமா. ரொம்ப வருஷமா நாங்க போகணும்னு தவ இருந்துகிட்டு இருக்கிறேன். இப்போ உன்னை வேலையை விட்டு தூக்குனா நான் இங்க வசமா மாட்டிப்பேன். அந்த பாரிஸ் ட்ரிப்புக்கு என்னால போக முடியாது. ஏன்டி இப்படி சொதப்புறேன்ட்டு இவ டென்ஷன் ஆக அப்ப மிரண்டாவும் கூப்பிடுறாங்க. ஆண்ட்ரியா இங்க வான்னு சொல்லிட்டு, போ என்ன கதையோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து, மேம் இது தெரியாம உங்க பொண்ணு தான் சொல்லிட்டாங்கன்ட்டு சொல்ல ட்ரை பண்றா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என் பொண்ணுங்க இன்னைக்கு அவங்க பாட்டி வீட்டுக்கு போறாங்க. அவங்களுக்கு ஹாரி பாட்டர் புக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். மொத்தம் 6 பாகம் வெளியே வந்துருக்குதுல, அந்த 6ஐயும் படிச்சிட்டாங்க. 7வது பாகம் அவங்களுக்கு படிக்கணும்னு ஆசை. எப்படியாச்சும் 7வது பாகத்தை அவங்களுக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்றப்போ, என்ன மேம் சொல்றீங்க, பப்ளிஷ் ஆகாத ஹாரி பாட்டர் புக்கு 7வது பாகமா? ஆமா, எப்படியாச்சும் வாங்கி கொடுன்னு சொல்றாங்க. சோ செய்ய முடியாத விஷயத்த சொல்றாங்கன்னா அப்ப இவன் வேலைக்கு ஆப்பு வைக்க போறான்னு தெரிஞ்சு போச்சு. டெஸ்க்ல வந்து
வந்து புலம்புறா. ஐயோ ஐயோ போச்சு, யாருக்கு கால் பண்ணுவேன், பப்ளிஷ் ஆகாத புக்கு எங்கே வாங்குறது அப்படின்ட்டு புலம்புறப்பவே அங்கேருந்து மறுபடியும் மிரண்டா வந்துட்டு மதிய சாப்பாடு என்னுடைய டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நான் சீக்கிரமாக வந்துட்டு வெளியே போயிருந்தாங்க. ஹாரி பாட்டர் புக்கையும் வாங்கணும், மதிய சாப்பாடு ஏற்பாடு பண்ணி வர கொடுக்கணும். எமிலி பார்க்குற, ஆகா சைத்தான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு, ஊஹூ உனக்கு சங்கு தாண்டி அப்படின்ட்டு சைலண்டாக ஒதுங்கிடுறா. அவளுக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக வேக வேகமாக ஓடி வரா. ஒரு பக்கம் ஃபோனு, எல்லா புக் சென்டருக்கும், பெரிய பெரிய புக் சென்டர் எங்கெல்லாம் வந்து விலை மதிப்பான புக்ஸ்லாம் கிடைக்குமோ எல்லா பக்கமே ட்ரை பண்ணி பார்க்குறா. ஏமா பைத்தியமா நீ, பப்ளிஷ் ஆகாத புக்லாம் கேட்டுட்டு இருக்கிற, வைமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் செத்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரப்போ தான் தாம்சன் ஞாபகம் வருது. தாம்சனுக்கு உடனே கால் பண்றா. சார் என்ன ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு ஜேம்ஸோடைய பார்ட்டியில் நம்ம மீட் பண்ணுமே, ஆண்ட்ரியா மிராண்டாவுடைய அசிஸ்டன்ட். ஞாபகம் இருக்கு, சொல்லு ஆண்ட்ரியா என்ன வேணும்னு கேட்டா, சார் எப்படியாச்சும் உங்க தயவால ஹாரி பாட்டர் புக், அதுவும் பப்ளிஷ் ஆகாத 7வது பாகத்தை எனக்கு வாங்கி கொடுக்க முடியுமா? எது ஹாரி பாட்டர் புக்கு பப்ளிஷ் ஆகாத 7வது பாகமா? ஆமா சார் மிராண்டா என்ன கொன்னே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன், எப்படியாச்சும் சார் சொல்லிட்டு கெஞ்சிரா. ஓகே வெயிட் பண்ணு, நான் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்ட்டு இவரும் வைக்கிறாரு. இவரும் வேகமா சாப்பாடு வாங்கி மிராண்டா வரதுக்குள்ள ரெடி பண்ணி அவருடைய டெஸ்க்ல வச்சா, அங்கிருந்து வர அந்த திமிரு பிடிச்ச மிராண்டா, எனக்கு இந்த சாப்பாடு வேணாம், நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன்ட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. கஷ்டப்பட்டு மெனக்கிட்டு ஓடி வந்து உங்களுக்கு வச்சா இந்த மாதிரி அலட்சியமா போறான்னு சொல்லிட்டு இருக்கிற கோவத்துல சிங்கிளை கொண்டு சாப்பாடு கூட்டிட்டு பொடி நீ உன் வேலையும் அப்படின்னு கோவத்துல பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டே, போதும் இந்த வேலை எனக்கு போதும், வேலையை விடலான் இருக்கிறேன், இன்னைக்கு நைட்டு சரக்கு இருக்குன்னு எல்லாமே வாங்கிட்டு வந்துரு, இன்னைக்கு நம்ம ஜாலியா இருக்கிறோம் அப்படின்ட்டு வந்து சொல்றா. ஆக்சுவலா வந்து அவ பாய் ஃப்ரெண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அவனோட போன் பேசி வச்ச அடுத்த கணமே தாம்சன் தான் கால் பண்றாரு. எப்படியோ உன்னுடைய லக்கு, ஹாரி பாட்டர் ஆத்தரோடைய ஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்சவர் தான், அவர்கிட்ட ஒரு காப்பி இருந்துச்சு, உனக்காக நான் வாங்கிட்டேன்னு சொல்றப்போ, உண்மையை சொல்றீங்களா? ஆமா இப்படி ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னதும், தெய்வமே என்ன வாரேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு வாங்கி, ரொம்ப நன்றி சார், இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்ட்டு அங்க இருந்து மிராண்டா கிட்ட வாங்கி அவர் டெஸ்க்ல கொண்டு வச்சா. பப்ளிஷே ஆகாத புக்கு, அதுவும் எவ்வளவு பெரிய ஆத்தர் ஹாரி பாட்டர் புக் எழுதினவங்க, அப்படி ஒரு புக்கை சாமர்த்தியமா எப்படி கொண்டு வந்து வச்சா. அப்போ இந்த மிராண்டா இம்ப்ரெஸ் ஆகல. அச்சோ ஆக்சுவலா என்னுடைய பசங்க அவங்க பாட்டி வீட்டுக்கு இந்நேரத்தில் ட்ரெயினில் போயிட்டு இருப்பாங்க, இந்த புக் அவங்க கிட்ட இனிமேல் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு இப்படி சொல்றப்போ, மேம் இப்படி சொல்வீங்கன்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும், அதனால தான் அந்த புக்கை 2 காப்பி போட்டு உங்க பொண்ணுங்க கிட்ட 2 புக்கா கொடுத்துட்டா அவங்க ஜாலியா ட்ரெயின்ல இப்போ படிச்சு போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றப்போ, அந்த மாதிரி அவங்க பொண்ணுங்க படிச்சு போயிட்டு இருக்காங்க. இந்த மிராண்டாவுக்கு பல்ப் ஆயிருது, என்னடா இது இந்த பொண்ணு நமக்கே டஃப் கொடுப்பா போல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுடைய அசிஸ்டன்ட்ல ஒரு பொண்ணை பார்த்து இவ வியந்து போறா. இன்னும் எதுவும் பண்ணணுமா, வேற ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படின்ட்டு வந்து கேட்பாலாம் நக்கலா. இல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா மிரண்டு போயிருந்தாங்க நம்ம ஹீரோனை பார்த்து. வீட்டில் வந்து மிராண்டாவுடைய பொண்ணுங்களுக்காக ஸ்கூல் ப்ராஜெக்ட் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அப்போ அங்க இருந்து பாய் ஃப்ரெண்ட் வரான், ஏதோ வேலையை விட போறேன்னு சொன்னா அதுக்காக ட்ரிங்க்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கிறேன்ட்டு சொல்லி இவ ப்ராஜெக்ட் பண்றதை பார்த்து அப்பனும் விடலையா அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் வருத்தமாயிருது. இந்த வேலையில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க 2 பேருமே பேசி பழகி நெருக்கமா இருக்கவே முடியல. சீக்கிரமா வேலைக்கு போயிருந்தா லேட்டா வாரா அப்படின்ட்டு அவன் வருத்தப்படுறான். அதை புரிஞ்சுக்கிறா. அதனால போய் சமாதானப்படுத்துறாங்க. பாரா ஒரே ஒரு வருஷம் தான், அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் ஒரு மேகசின் போயிட்டு பிடிச்ச மாதிரி ஒரு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லி சமாதானப்படுத்துறா. இதுக்கப்புறம் மேகசின் சம்பந்தமா ஒரு ஷூட் நடக்குது. அந்த ஷூட்டை வச்சு தான் நைஜல் பத்தி இனிமே அவர் தெரிஞ்சுக்கிறா. நைஜல் ரொம்ப நல்லவர், ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப வருஷமா இந்த கம்பெனில வேலை பார்க்கறாரு. ஆனா பெருசா இவருக்கு அங்கீகாரம் கிடைச்சதே கிடையாது. இந்த பாரிஸ் ட்ரிப்னு சொல்றாங்கல்ல, அந்த ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஏதாச்சும் ப்ரொமோஷன் கிடைக்கும்னு நம்புறேன்ட்டு தன்னுடைய நம்பிக்கை பத்திலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. கட் பண்ண இப்போ ஆஃபீஸ்ல தான். இன்னைக்கு எமிலிக்கு உடம்பே சரியில்லை, பட் இருந்தாலும் வீட்டில் ரெஸ்ட் எடுக்காம வேலைக்கு வந்திருக்கிறா. அது காரணம் இந்த பாரிஸ் ட்ரிப்னு சொல்லிட்டு ஒன்று வருது இல்ல, அதுக்கு முன்னால எதுவும் கம்ப்ளைண்ட் இவ மேல வந்திருக்க கூடாது, இப்படி கஷ்டப்பட்டாலும் வேலை வந்து பார்த்தேன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருப்பா போல. நம்ம ஓகே நீ வேலையை பாரு, நான் கிளம்புறேன், என் பாய் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜாலியாக கிளம்பி ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்தாச்சு. ஆனால் எமிலி கால் பண்ணி மேடம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல, என்னவா அப்படின்ட்டு வந்து மேடம் என்னன்னு கேட்டா, இல்லை இன்னைக்கு நான் நீ எமிலி 3 பேருமே ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், எமிலிக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு நீ உதவிக்காக கூடவா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உதவின்னு பார்த்தா அந்த எமிலி ஒரு ஃபைல் தூக்கி போடுறா. நம்ம போகிற பார்ட்டிக்கு யார் யாரெல்லாம் கெஸ்ட்டாக வராங்க அதை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு மிராண்டாவுக்கு கூடவே இருந்து நம்ம எடுத்து கொடுக்கணும். ஒரு வாரத்துக்கு இந்த ஃபைலை நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன், நீனும் ஒரு முறை இன்னைக்கு நைட்டுக்குள்ளே பார்த்து வச்சுக்கோ அப்படின்னு வந்துட்டு கொடுக்குறாப்ல. அப்புறம் ஹீரோனுடைய ஃப்ரெண்ட் எமிலி கால் பண்ணுறா, ஹே உன் பாய் ஃப்ரெண்டோடைய பர்த்டே கிளம்பிட்டியான்னு கேட்டா, சாரி எமிலி என்னால் வர முடியாது, நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்க, நான் அதுக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்ட்டு கொஞ்சம் மனசுரிஞ்சு ஃபோன் பேசி வைக்கிறா. கட் பண்ணா இப்போ அந்த பார்ட்டிக்கு தான் வராங்க. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம் ஆகிட்டா, டயட்லாம் ஃபாலோ பண்ணி. அதை எமிலி சொல்கிறா, மனசாரா பாராட்டுறா, நீ ரொம்ப அழகா இருக்கிறேன்னு சொல்கிறப்போ, நீ கூட தான் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிற, ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணிட்டி அப்படின்ட்டு எமிலியை பற்றி கேட்டா, ஆமாம் எல்லாமே பாரிஸ் ட்ரிப்புக்கு தான் அப்படின்ட்டு. அந்த பாரிஸ் ட்ரிப்புக்காக எமிலி எவ்வளோ ஆவலாக காத்துட்டு இருக்கிறா, கஷ்டப்படுறான்ட்டு தெரியுது. உள்ள வந்ததுமே பார்ட்டி தான். மிராண்டாக்கு பின்னாலே இவங்க 2 பேருமே நிற்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்கல்ல. ஸோ இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே ஃபேஷன் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவான்கள், விஐபிஸ். இங்க இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் நம்ம மிரண்டாவை தெரியும். ஆனா மிரண்டாவுக்கு தான் எல்லாருமே தெரியாது. அதனால தான் இங்க வரப்போறவங்களுடைய டீடைல்ஸ், போட்டோஸ்லாம் முன்கூட்டியே எமிலி கிட்ட கொடுத்து எமிலி தெரிஞ்சு வச்சுக்க சொல்லியிருப்பா. ஸோ அப்படி இவகிட்ட பேச வரும்போது எமிலி பக்கத்துல இருந்து வரப்போறவங்களை பத்தி சொல்லி எடுத்து கொடுக்கணும். அப்படியே தெரிஞ்ச மாதிரியே பேசணும். இந்த அரசியல்வாதிகள்லாம் நம்ம பார்க்கணும்ல படத்துல, அப்படிதான் ஒவ்வொருத்தங்களையும் அப்படி மீட் பண்ணிட்டு இருப்போம். அங்க இருந்து ஒரு வயசானவரும் ஒரு இளம் பொண்ணும் கை கோர்த்துட்டு வராங்கல்ல. ஆக்சுவலா அவங்க ஜோடிலாம் கிடையாது, அது பாட்டில இந்த மாதிரி கையை கோத்துக்கிறது அமெரிக்காவில் அப்படி ஒரு கல்ச்சர். அந்த வயசானவர் யாருன்னா நம்ம மிரண்டாவுக்கே ஒரு பெரிய பாஸ். ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய ரன்வே மேகசினோடைய சேர்மன் அவர் தான். அவர் நினைச்ச மிரண்டாவே வேலையை விட்டு தூக்க முடியும், அதிகாரத்தை எப்படி வேணாலுமே மாத்தி அமைக்க முடியும். கூட நிக்கிறது அந்த பொண்ணு யாருன்னா மிரண்டா எப்படி அமெரிக்காவிலையோ அதே மாதிரி பிரான்ஸ்ல அந்த பொண்ணு, அவங்களும் ரன்வேல சீஃப் எடிட்டரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மிரண்டாவுக்கு அந்த பொண்ணை கண்டாலே பிடிக்காது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா மிரண்டாவுடைய இடத்துக்கு அந்த பொண்ணு ட்ரை பண்ணி வாரா. அவங்கள மீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு ஜோடி அங்கிருந்து மிரண்டாவை பார்க்கறதுக்காக வராங்க. மிரண்டாவுக்கு அவங்க யாருனே தெரியல. பக்கத்துல இருந்து எமிலி எடுத்து கொடுக்கணும். எமிலி உடம்பு சரியில்லாததுனால அவ எல்லாத்தையுமே மறந்துட்டா. மிரண்டாவுக்கு இப்ப அவங்க பேர் தெரியலனா எம்பரசிங் ஆயிரும். நல்ல வேலையா நம்ம ஹீரோன் பக்கத்துல இருந்து அவரை பத்தி எடுத்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துல அவளுக்கு எமிலியை விட நம்ம ஹீரோன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டது. ஒரு வழியா பார்ட்டியை முடிச்சு வேகமா அவ பாய் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு ஓடுறா. அப்ப எதிர்த்தாப்புல தாம்சன் வராரு. ஹே பியூட்டி, எங்க ஓடுற? வாய்ப்பு வேணும் கேட்டியே. உள்ள எனக்கு தெரிஞ்ச எடிட்டர் இருக்கிறாரு, நீ வேணா மீட் பண்றியான்னு கேட்டா, இல்ல சார் என் பாய் ஃப்ரெண்டுக்கு நீங்க பர்த்டே, நான் முக்கியமா கிளம்பி ஆகணும். பர்த்டே கூட அப்புறம் பாத்துக்கலாமா, உள்ள உன்னுடைய ஃபியூச்சரே இருக்கு அப்படின்ட்டு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஒரு இக்கட்டான சூழ்நிலை முடிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஒரு பக்கம் பாய் ஃப்ரெண்டா இல்லனா உள்ள இருக்கிற எடிட்டரா ஃபியூச்சரா, இதுலயும் தாம்சன் கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. இல்ல சார் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பி வாரா. வந்து பார்த்தா அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் இங்க ரொம்ப ஏமாற்றமா சோகமா இருக்கிறான். ஒரு கேக்ல மெழுகுவர்த்தியை வச்சு அப்படியே சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா அவ்வளவு கோவத்துல இருக்கிறான். பட் எதுவுமே வெளி காமிச்சிக்காம எனக்கு தூக்கம் வந்துருச்சு, நான் தூங்க போறேன் அப்படின்ட்டு உன் ட்ரெஸ் நல்லா இருக்குன்ட்டு இப்படி வர சொல்லிட்டு போறான். 4 வார்த்தை கோவத்துல திட்டினா கூட மனசாரி இருக்கும். ஆனா எதுவுமே சொல்லாம அமைதியா போயிட்டான்னு தான் அவளுக்கு ரொம்ப வருத்தம். வழக்கம் போல மிரண்டாவுடைய வீட்டுல அந்த நோட்டையும் ட்ரெஸ்ஸையும் எடுத்து வைக்க போறா. அப்போ மிரண்டா வந்து இவளை கூப்பிடுறாங்க, ஒரு அறையில இருந்து கூப்பிடுறாங்க. என்ன மேடம் அப்படின்னு கேட்டா, இல்ல இந்த மாதிரி நாங்க பாரிஸ் ட்ரிப்புக்கு போறதா இருக்கிறோம் தெரியுமா. ஆமா மேடம், எமிலி கூட அதுக்காக ரொம்ப தயாராயிட்டு இருக்காங்களே. ஆமா பட் நாங்க எமிலியை கூப்பிட்டு போகல, அதுக்கு மாறா நாங்க ஒன்னும் கூப்பிட்டு போகலான்னு இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு ஷாக்க கொடுக்க இவருக்கு ஒரு மாதிரி ஆயிருது. ஆக்சுவலா எமிலி அதுக்காக ஏங்கிட்டு இருக்கிறா. எஸ் தெரியும், என்கிட்ட இருந்த எல்லா அசிஸ்டன்ட் பொண்ணுங்களுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு வந்து ஒரு தவமா இருக்கும். பாரிஸ் ட்ரிப்புக்கு ஒரு முறை போயிட்டு வந்தா போதும், கெரியர் growth இருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கலாம், மொத்தத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனா என்னை விட எமிலி தான் பாவம், அவளை கூப்பிட்டு போங்கன்னு சொன்னா, இங்க பாரு இது உன்னுடைய சாய்ஸ், நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்ட்டு இப்படி ஒரு முடிவை இப்படி ஒரு சாய்ஸ் இவகிட்ட வந்து கொடுக்குறாங்க. என்ன பண்றதுனே தெரியல. இந்த மெரண்டாவை பொறுத்த வரைக்கும் இப்பதான் எனக்கு ஒரு விஷயமே புரிய வருது. எவ்வளவு நாள் அவங்களுக்கு விசுவாசமா இருந்த எடுபடி வேலைகள் பார்த்தா அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் இல்ல. யார் உணர்ச்சியும் இங்க மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை வேலையும் ரிசல்ட்டும் மட்டும் தான் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு எமிலிக்காக இதை விட்டு கொடுக்கலாமா இல்ல நம்ம கெரியர் growthக்காக அங்க போகலாமான்ட்டு ஒரு குழப்பத்திலே வீட்டுக்கு வரா. அதனால ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா எமிலிக்கு முன்னாலே வந்துட்டா. மிரண்டா வர நீ கால் பண்ணி எமிலி கிட்ட சொல்லிரு அப்படின்னதும், ஆனா எமிலி கிட்டயா ஓகே அப்படின்ட்டு எமிலி கிட்ட கால் பண்ணி உனக்கு பதிலா நான் தான் ஆபீஸ்க்கு போக போறேன் அப்படின்ட்டு வந்து சொல்றதுக்காக கால் பண்றா. அந்த சமயத்துல எமிலி ஆபீஸ்க்கு தான் வேகமா வந்துட்டு இருக்கா. இவங்கிட்ட பேசிட்டே வரதுனால கவனிக்காம அவளுக்கு சின்னதா ஒரு விபத்து ஏற்படுது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறா. இவ தான் போய் பாக்குறா. பெருசா அடிலாம் கிடையாது, திராய்ப்பாங்க எங்கமா தான் இருக்குது. சொல்றா இந்த மாதிரி மேம் என்னதான் உனக்கு பதிலா கூப்பிட்டு போறாங்க அப்படின்னதும் எமிலிக்கு இடியே இருக்கிற மாதிரி ஆயிருது. அவங்க கூப்பிட்டா நீ வாரன்னு சொல்லிட்டியா, எத்தனை வருஷமா அதுக்காக நாங்க ஏங்குறது தெரியுமா அப்படின்னதும், நான் உனக்காக பேசி பார்த்தேன், ஆனா அவங்க என்னதான் சூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பாரி எமிலி, இப்போ நீ நினைச்சா கூட அந்த ட்ரிப்புக்கு போக முடியாது, ஏன்னா நீ இந்த நிலைமையில இருந்து எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்றப்போ, இருந்தாலுமே நம்மளை பெருசா மதிக்காம பின்னால வந்து ஒரு பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களேன்னு தான் அவளுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படியே அழுறா. இவன் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு எக்ஸிபிஷன் வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோன் மட்டும் அந்த ஆர்ட்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ தாம்சன் அங்க வந்திருப்போம் போல. இவளை பார்த்ததுமே இவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு கூட மறுபடியும் வந்து ஃப்ளர்ட் பண்றான். அப்புறம் பாரிஸ் ட்ரிப்புக்கு போறோம், உங்க டீம்ல இருந்து யாரெல்லாம் வராங்கன்னு கேட்டா நானும் கூட வரேன் அப்படின்னு சொன்னதும், நீனும் வாரியா அப்படின்ட்டு வெளிப்படையா கேட்கறான். பாரிஸ்ல நான் இந்த மாதிரி ஒரு ரூம் தான் எடுத்திருக்கிறேன், நீ வேணா என் கூட வந்து ஸ்டே பண்ணிக்கோலாம் இப்படி வெளிப்படையா கேட்கறான். அது இவளுக்கு கொஞ்சம் பிடிக்கல. நீங்க வேற என்னமோ ட்ரை பண்றீங்க, பட் என்கிட்ட வெடுப்படாதுன்னு சொல்றா. பட் நீ ரொம்ப அழகா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவ கண்ணத்துல முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். இது தூரத்துல இவ ஃப்ரெண்ட் எமிலி பார்த்துருதா. எல்லாருமே தான் வந்திருப்பாங்க. எமிலி பார்த்துட்டு இவளும் பார்த்துருதா. இவ பின்னால போய் சமாதானப்படுத்துறே, நீ தப்பா புரிஞ்சுக்கிற, அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்ட்டு இவ சொல்லி புரிய வைக்கிறா. இல்ல நீங்க பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், பாரிஸ்க்கு போறீங்களா அண்ட் ஏதோ ரூம் இருக்குன்னு சொல்றான், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான் இல்ல சொல்ல வேண்டியதானே, என்கிட்ட அப்படி பேசாதீங்கன்ட்டு உன்னால சொல்ல முடியாது அப்படின்ட்டு, இங்க பாரு நீ பழைய ஆண்ட்ரியாவே கிடையாது அப்படின்னு
அவ கோவப்பட்டு போறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கோவப்பட்டு போற அந்த கணத்துல இவ பாய் ஃப்ரெண்ட் வேற வந்து நிக்கிறான். ஆல்ரெடி இவன் பர்த்டேக்கு லேட்டா வந்துட்டான்னு ஒரு கோவத்துல வேற இருக்கிறான். இவ பாரிஸ்க்கு வேற போற விஷயமும் தெரிஞ்சு போச்சு. என்கிட்ட எதுக்கு நீ சொல்லவே இல்லை அப்படின்ட்டு 2 பேருக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. எதுக்கு எடுத்தாலுமே பொறுமையா போகக்கூடிய பையன் தான். பட் இந்த வேலையில நீ சேர்ந்ததுக்கு அப்புறமா 2 பேருக்கும் இடையில பொதுவான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நம்ம 2 பேருமே மீட் பண்ணிக்கிறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு. சீக்கிரமா வேலைக்கு போயிருந்த, லேட்டா வர, போன் பண்ணாலும் பிஸியா இருக்கிற. ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தாம்சன் பேசிட்டு போனா அந்த விஷயமே இவனுக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா இன்னும் அது பெரிய பிரச்சனையாகும். சோ அவன் மனசுல இது வரைக்கும் அடக்கி வச்சிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வெளியே கொட்டுறான். இந்த சமயத்திலுமே மிராண்டா கால் பண்றாங்க. அது கொஞ்சம் போன் எடுக்காம இருக்க வேண்டியதானே. ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போன் எடுக்க போறா. சோ ஆண்ட்ரியா, இப்போதைக்கு நான் உனக்கு முக்கியமே கிடையாது, புரிஞ்சு போச்சு. உனக்கு வேலை 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 தான். ஆசைப்பட்ட மாதிரி இருந்துக்கோ, தயவு செஞ்சு இனிமேல் வந்து என்ன பார்க்காத, இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவன் பிரேக்கப் பண்ணிட்டு போயிருந்தான். அப்படியே கண்ணீர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மிராண்டா கால் பண்றான்ட்டு என்ன மேம்ட்டு எடுத்து பேசிட்டு அப்படிங்கிறது போறா. கட் பண்ண அந்த பாரிஸ் ட்ரிப் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இவங்க பாரிஸ்க்கு வராங்க. நம்ம ஹீரோன் எல்லாத்தையுமே ரொம்ப ஆச்சரியமா சந்தோஷமா பார்த்துட்டு வராங்க. அப்புறம் வந்து அந்த ராம்பாக் ஷோ தான். ஸோ இதெல்லாம் பார்க்குறாங்க. நிறைய பேர் மீட் பண்ணுறாங்க. அங்கே தான் தாம்சன் வந்திருக்கிறான் போல. தாம்சன் விடாமல் இவளை வந்து ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறான். எவ்வளோ தான் அவாய்ட் பண்ணாலும் அவன் விடுதான் இல்லை. நான் உனக்காக ஹாரி பாட்டர் புக்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறேன், ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம வெளியே டின்னர் சாப்பிட போகலாம்னு சொல்லிட்டு கெஞ்சிறான். சரி ஓகே, உங்களுக்காக நான் வரேன்னு சொல்லிட்டு வந்துருதா. இந்த ஷோலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு ஃபைல் கொடுக்கறதுக்காக மிராண்டாவை பார்க்கறதுக்காக வரா. ஃபர்ஸ்ட் டைம் மிராண்டா ரொம்ப சோகமா எமோஷனா கண் கலங்கி இருக்கிற மாதிரி தெரியுது. சரி வந்த வேலையை பார்க்கலான்னு ஃபைலை கொடுத்துட்டு அங்கிருந்து போகலான்னு பார்த்தா கொஞ்சம் வந்து மனசு விட்டு முதல் முறையா இவகிட்ட பேசுறாங்க. அதுவும் கண் கலங்கிக்கிட்டே பேசுறாங்க. ஆக்சுவலா இவங்க கணவர் இவங்களை வேணான்னு சொல்லிட்டாராம். அதுவும் இது வந்து இவங்களுக்கு 2வது டிவோர்ஸ். அதுக்கு காரணமே இந்த வேலை தான். இந்த வேலை மேல எனக்கு அதீத காதல் இருக்கு. வெளியிருந்து பாக்குறப்போ நான் ஒரு கல்லஞ்சக்காரியா இருக்கிறேன். ஆனா எனக்கும் குடும்பம், பாசம், பொண்ணுங்கன்னு இருக்கிறாங்க. என் கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போனா என் பொண்ணுங்களுடைய கதி நாகிறது, என்ன செய்ய போறேன்னு தெரியலன்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் வருத்தப்பட்டு இவகிட்ட மனசு விட்டு பேசுறாங்க. இவளும் கூட ஐம் சாரி மேம் சொல்லிட்டு ஆறுதல் படத்தை ட்ரை பண்றா. ஓகே அது பெரிய பிரச்சனை கிடையாது, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், முதல்ல வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனா எமோஷனா மறைச்சு அப்படியே அவங்களுடைய மைண்டை பாருங்களேன் வேலைக்கு ஷிஃப்ட் ஆகுது. மறுநாள் இவளுடைய ரூம்ல இருக்கிறப்போ கதவை யாரோ தட்டுறாங்க. பார்த்தா நைஜல் தான். நைஜல் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. இந்த பாரிஸ் ட்ரிப் அன்னைக்கு தான் இவருக்கு ஏதோ ஒரு ப்ரொமோஷன் இருக்கிறத பத்தி ஒரு நம்பிக்கை நம்ம ஹீரோன் கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு தெரியுமா. அதன்படி மிராண்டாவே பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஒருத்தருடைய கம்பெனில இவரை டைரக்டா பிரசிடென்டா வந்து ப்ரொமோட் பண்ணிருக்காங்களாம். சோ அதை நினைச்சு தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாரு. ஏன்னா இதுக்கு தகுதியான அவர் தான். ஏன்னா அந்த கம்பெனிக்காக அவ்வளவு உழைப்பை கொடுத்திருக்கிறாருன்ட்டு நம்ம ஹீரோனுக்கு கூட ரொம்ப சந்தோஷம். இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோனும் தாம்சனும் பார்த்தீங்கன்னா ஒரு டின்னர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வெளியே போகலாம்னு கேட்டுட்டே இருக்கிறான்ல. அப்படி உட்காந்து சாப்பிடுறாங்க, சரக போடுறாங்க. இந்த தாம்சன் பார்த்தீங்கன்னா ஓவரா ஃப்ளர்ட் பண்றான், சிரிக்க வைக்கலாம், மாறலாம் பேசுறான். 2 பேருமே போதை போட்டு தள்ளாடி தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இந்த சந்தர்ப்பத்தை இந்த தாம்சன் பயன்படுத்திக்கிறான். 2 பேரும் முத்தம் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் கட்டில் வரைக்கும் நெருக்கமா போயிருந்தாங்க. மறுநாள் காலைல எஞ்சி பாக்குறா. ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் அங்க இருந்து கிளம்புறா. அப்பதான் அங்க ஒரு போஸ்டர் ஒன்னா பாக்குறா. ஆமா இது என்ன மேகசின் போஸ்டர் அப்படின்ட்டு தாம்சன் கிட்ட கேட்டா, ஒன்னும் இல்ல, உன்னுடைய பாஸ் மிராண்டா இருக்கிறாங்கல்ல, அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டு அந்த இடத்துக்கு ஜாக்லின்ங்கிற ஒரு பொண்ணை தான் கொண்டு வர போறாங்க. மிராண்டாவுக்கு பிடிக்காத ஒரு லேடி இருந்தாங்கல்ல, அந்த லேடி தான் கொண்டு வர போறாங்க போல. யார் எடுத்த முடிவுனா சேர்மனுடைய முடிவு தான். சோ நீ ஒரு வழியா மிராண்டா கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். ஜாக்லின் ரன்வேக்கு அங்க வந்துட்டாங்கன்னா நானும் அங்க எடிட்டரா வந்துருவேன். சோ நம்ம 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்கலான்ற மாதிரி சொல்றான். இதுக்கப்புறம் இவனை கண்டுக்கவே கூடாதுன்னு தான் இவ இருக்கிறா. சரி இது மிராண்டாவுக்கு தெரியுமான்னு கேட்டா, இன்னைக்கான மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா தான் சேர்மன் அனௌன்ஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னதும் இதை மிராண்டா கேட்டா கண்டிப்பா செத்தே போயிருவாங்க. ஏன்னா அந்த கம்பெனிக்காக அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் அவங்க கிட்ட சொல்லணும்னு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி பாக்குறா. ஆனா மிராண்டா ரொம்ப பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டு காலை வச்சிருந்தா. நேர்ல வந்து சொல்ல ட்ரை பண்றா. ஆனா மிராண்டாவும் அந்த சேர்மன் தான் மீட்டிங் என்னமோ இருந்துட்டு இருக்காங்க, உன்னை நான் அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு தட்டி கழிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வரா. வந்ததுமே மேம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்களை சேர்மன் வேலையை விடுத்துக்கு போறாரா அப்படின்னு சொன்னா ஷாக்கே ஆகாம நான் அப்புறமா பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீச் நடக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்து வராங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மிராண்டா தான் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஜேம்ஸ் வந்து புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த கம்பெனிக்கு நாங்கள் பிரசிடெண்டாக வந்து ஒருத்தரை நாங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறோம். நான் தான் ஆக்சுவலாக வந்து பரிந்துரைச்சேன் அப்படின்ட்டு வந்து நம்ம நைஜலை பற்றி தான் அவங்க சொல்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நைஜலை பற்றி அவங்க சொல்லலை. ஜாக்லின் தான் ஜேம்ஸோடைய கம்பெனிக்கு பிரசிடெண்டாக ஆக போகிறாங்க அப்படின்ட்டு நைஜலுக்கு பதிலாக ஜாக்லிங்கிற லேடியை வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. நம்ம இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா எப்படி குழப்புறாங்கன்ட்டு. ஆக்சுவலாக மிராண்டாவை தூக்கிட்டு தான் ஜாக்லினை அந்த இடத்துக்கு கொண்டு வரதா இருந்தாங்க. ஆனால் நைஜலுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷனை அப்படியே ஜாக்லினுக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு தான் ரொம்ப குழம்பி போயிருந்தா. நைஜலுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. நம்ம வச்சு இந்த மிராண்டா அவரை வந்து ஏமாத்திட்டாங்க. பட் அப்போ கூட அவர் வந்து எதுவும் கம்ப்ளைண்டும் பண்ணல. ஓகே இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணா பெட்டரான ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு ரொம்ப அப்பாவியே சொல்றாரு. இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா மிராண்டாவும் ஜாக்லின் கூட ரொம்ப ஒட்டி உறவாடி சந்தோஷமா இருக்கிறாங்க. இதை பார்க்குற ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாம தான் அந்த பாரிஸ் ட்ரிப்பை முடிச்சு அப்படி கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது மிராண்டாவே சொல்றாங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சேன் ஆண்ட்ரியா, எல்லாமே தெரியும் அண்ட் உனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குமே, இப்பதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி மிராண்டா சொல்றா. தன்னை வேலையை விட்டு தூக்கிட்டு அந்த இடத்துக்கு ஜாக்லினை கொண்டு வர போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட மிராண்டா பாத்தீங்கன்னா சேர்மனை பார்த்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. என்ன வேலையை விட்டு தூக்கிட்டா என்னால இந்த
கம்பெனில உருவாகின மாடல்ஸ், போட்டோகிராஃபர்ஸ், எடிட்டர்ஸ், டிசைனர்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் ஃபில்டர் பண்ணி திறமையானவங்களா பார்த்து வச்சிருக்கிறேன். அவ்வளோ பேரும் என் பின்னாலே வந்துருவாங்க. அப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரன்வே மேகசினோட நிலைமை நினைச்சு பாருங்க, அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும். இப்போ என்ன, ஜாக்லினுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும், அவ்வளவுதானே. ஜேம்ஸோட கம்பெனிக்கு ஒரு பிரசிடென்ட் தேவை. நான் ஆல்ரெடி நைஜலுக்கு தான் அங்க ப்ரொமோட் பண்ணலான்னு இருந்தேன். நைஜல் வேணா கடைசி வரைக்கும் என் காலடியிலே கிடக்கட்டும், அவருக்கு வேணா அப்புறமா ஏதாச்சும் ஒன்று பார்த்துக்கலாம். ஜாக்லினை தூக்கி ஜேம்ஸோட கம்பெனிக்கு பிரசிடண்டா போடுங்க, ப்ராப்ளம் சால்வ். அப்ப நைஜலுடைய கதி, நைஜலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அதிகாரமும் தன்னுடைய வேலையும் விட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக நைஜலுடைய வேலையை சுயநலமா இந்த மிரண்டா தியாகம் பண்ணிருக்கிறா. இதை கேட்கிறப்பவே நம்ம ஹீரோனுக்கு கோபம் பொத்துட்டு வருது. நீ என்ன பத்தி என்ன நினைக்கிறேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆண்ட்ரியா. நான் நைஜலுக்கு பணத்தை தான் நீ எமிலிக்கு பண்ணிருக்கிற. ஏறத்தால நம்ம ரெண்டு பேருமே ஒருத்தங்களை கீழே இழுத்து விட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். சொல்லப்போனா உன்னை பாக்குறப்போ என் வயசுல பார்த்த மாதிரியே எனக்கு ஞாபகம் வருது. என் பாஸும் இப்படித்தான். நான் கொடுத்த வேலை எந்த வேலையா இருந்தாலும் அது எவ்வளவு சிரமமா இருந்தாலும் செஞ்சு முடிச்சிருவேன். எனக்கு ரொம்ப டஃப் கொடுத்தது நீ மட்டும் தான். போக போக இந்த வேலையை பத்தி நீ இன்னும் கத்துப்ப. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸோ விசுவாசமோ எமோஷனோ எதுவுமே தேவை கிடையாது. ஒன்லி ரிசல்ட் மட்டும்தான். நமக்கு ஒண்ணு தேவைன்னா எவனை இழுத்து போட்டுனாலும் நம்ம மேல வரணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு வரும்போதே நம்ம ஹீரோனுக்கு அவளை நினைச்சு ரொம்ப வருத்தமா கஷ்டமா இருக்கு. நைஜலுக்கு பண்ண மாதிரி தான் நாமளும் எமிலிக்கு பண்ணிட்டோம்ல. நம்ம கரியர் க்ரோத் ஆகணும், நம்ம கரியர் க்ரோத் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நம்மள அறியாமலே இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கிறோம் அப்படின்ட்டு. ஓகே, மத்தவனை இழுத்து போட்டு மத்தவன் எமோஷனை மதிக்காத இந்த வேலை வேண்டாம் அப்படின்ட்டு இங்க வந்து சேர்ந்ததுமே மிரண்டா இறங்கி போறாங்க. அவங்கள மீடியா சூழ்ந்துக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோன் கம்பெனிக்குள்ள போகாம அங்கிருந்து கம்பெனியோட எதிர்த்திசையில நடந்து போறா. வேலை வேணான்னு சொல்லிட்டு ஒரு கர்வமா நடந்து போறா. ஒரு மாதிரி சுதந்திரமா அங்க இருந்து போறாங்க. இந்த ஃபேஷன் உலகத்தை விட்டும் இந்த மிரண்டாவுடைய உலகத்தை விட்டும் விடுபட்டாச்சுன்ற மாதிரி அவ்வளவு ஆனந்தமா ரொம்ப ஃப்ரீடமா ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து போறா. கம்பெனிக்குள்ள போனதுமே மிரண்டா அவளுக்கு கால் பண்றா. ஆனா பார்த்துட்டு போடி நீயும் வேலையும் அப்படின்ட்டு அந்த பக்கத்துல ஓடுற தண்ணீரை தூக்கி விட்டு போனை எரிஞ்சிட்டு அங்கிருந்து மகிழ்ச்சியா நட போட்டு நடந்து போறாங்க. கட் பண்ணா இந்த மாடர்ன் ட்ரெஸ் மேக் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு பழைய ஆண்ட்ரியாவா மாறி நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வரா. அவகிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி அவங்ககிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்கிறா. ஆக்சுவலா அவன் ரொம்ப நல்ல பையன் தானே, பொறுமையானவன் தானே. சோ பழைய ஆண்ட்ரியாவை நீ திரும்பி வந்தது எனக்கு போதும், இந்த ஆண்ட்ரியா தான் வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏத்துக்கிறான். கூடவே எனக்கு செஃபா ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டா, நான் இன்னைக்கு ஒரு மேகசின்ல ஜாப் இன்டர்வியூ தான் போறேன். சாதாரண ஒரு மேகசின் தான், ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி ரைட்டர் ஆக போறேன் அப்படின்ட்டு அப்படி ஒரு சின்ன மேகசின் கம்பெனிக்கு தான் வேலைக்கு வரா. ஆடம்பரமும் அழுத்தமும் நிறைஞ்ச அந்த ரன்வே கம்பெனியை கம்பேர் பண்றப்போ இது ரொம்ப சிம்பிளா அடக்கமா பரபரப்பே இல்லாம ஊழியர்கள்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு ரொம்ப அமைதியான சூழலா ரொம்ப நிம்மதி ஏற்படுத்துற விதத்துல இருக்கிறதே பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. அந்த இன்டர்வியூ எடுக்கிறவரும், நீ ரன்வே மேகசின்ல மிரண்டா கிட்ட வேலை பார்த்தல, உன்னை பத்தி நாங்க விசாரிச்சோம். ஃபர்ஸ்ட் டைம் மிரண்டா ஒரு பொண்ணை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். எங்கிட்ட எத்தனையோ பொண்ணுங்க வேலை பார்த்துருக்காங்க, வேலையை விட்டு அவங்களே போயிருக்காங்க. ஆனா ஆண்ட்ரியா போனது தான் எனக்கு ரொம்ப வருத்தம்னு சொன்னாங்க. ஸோ அவங்களே சொல்றப்போ உனக்கு நாங்க வேலை கொடுக்காம இருக்க முடியுமா அப்படின்ட்டு இந்த மேகசின்ல நல்ல ஒரு அங்கீகாரத்துல அதுவும் ஆசைப்பட்ட மாதிரி ரைட்டருக்கான ஒரு வேலையை நம்ம ஹீரோனுக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா வேலை கிடைச்ச சந்தோஷத்துல அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கிறான். அப்போ எமிலிக்கு கால் பண்ணி, எமிலி நான் மன்னிச்சிரு, என்னால தானே உனக்கு பாரிஸ் கனவு போயிடுச்சு. பட் கவலைப்படாத, நான் பாரிஸ்க்கு போயிட்டு வந்து நிறைய மாடர்ன் நிறைய டிசைனர் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். உனக்கு வேணும்னா வந்து வாங்கிக்கோன்னு சொல்ல, ஓகே கண்டிப்பா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு எமிலிக்கு ஆண்ட்ரியா மேல கோபம் தனிஞ்சு போகுது. ஸோ வேணும்னே பண்ணல அப்படின்ட்டு ஆண்ட்ரியாவை புரிஞ்சுக்கிறா. இன்னும் விபத்தால எமிலிக்கு கால் சரியாகல. அப்புறம் ஆண்ட்ரியாவோட இடத்துல இன்னொரு பொண்ணு இருக்கிறா. ஸோ ஆண்ட்ரியாவுக்கு என்ன வேலைலாம் எமிலி கொடுத்தாலோ அதே மாதிரி வேலைகள் தான் கொடுத்துட்டு இருக்கிறா. எமிலிக்கு அந்த உலகத்தை விட்டு வெளியே வர முடியாது. ஏன்னா அவளுக்கு மிரண்டா மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை. ஆனா நம்ம ஹீரோயின் தான் தன்னுடைய நோக்கமே புரியாம அங்க போய் வேலைக்கு சேர்ந்துக்கிட்டாங்க. அப்புறம் ஆண்ட்ரியாவும் மிரண்டாவும் தூரத்துல இருந்து ஒரு நாள் பாத்துக்கிறாங்க. ஆண்ட்ரியா எங்க இருந்து கையை காட்டுறா. ஆனா மிரண்டா அவ மேல உள்ள கோபத்துல எந்த ரியாக்ட் பண்ணாம காருக்குள்ள ஏறிக்கிறாங்க. இருந்தாலுமே ஆண்ட்ரியா, அப்பா ஃபர்ஸ்ட் டைம் மிரண்டாவை பார்த்து நம்ம பயப்படல, நம்ம சுதந்திரமா இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு புத்துணர்ச்சி அங்க இருந்து சந்தோஷமா நடந்து போறத காருக்குள்ள இருந்து மிரண்டாவும் அவளை பார்த்து ஒரு மாதிரி புன்னகிக்கிறாங்க. ஓகே அந்த பொண்ணுடைய உலகமே வேற, சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா சிரிச்சுட்டு டிரைவர் கிட்ட என்ன நிக்கிற போ அப்படின்னு கடுமையா பேசுறாங்க. சோ அது அவங்க உலகம் தான், இது இவ உலகத்தான் அப்படின்ட்டு இவ ரொம்ப ஹாப்பியா போற மாதிரி தான் இந்த படம் முடிச்சு போகுது. சோ இப்போ இந்த படத்துடைய 2வது பாகம் 20 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ ரீசனா தான் வெளியாயிருக்கு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, அந்த படத்தையும் பேசலாம். ஓகே, இந்த ஸ்டோரி பத்தினா கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.